ருத்ராட்சம் தானம் ஒரு ஆழமான ஆய்வு. ருத்ராட்சம் என்பது ஒரு பழமையான இந்திய பாரம்பரிய பொருளாகும். இது பல சமய கோட்பாடுகளுடன் இணைக்கப்பட்டு பல நன்மைகளை தரும் என நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் என்றால் என்ன? தாவரவியல் பெயர் எலியோகார்பஸ் கனீட்ரஸ். பொதுவான பெயர்கள் ருத்ராட்சம், உலுவம். பயன்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் விதை, பழம், இலை ஆகியவை மருத்துவ குணம் கொண்டவை. ருத்ராட்சம் தானத்தின் முக்கியத்துவம். தெய்வீக சக்தி. ருத்ராட்சத்தை அணிந்து வழிபடுவதால் தெய்வீக சக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. நோய் தீர்க்கும் சக்தி. ருத்ராட்சத்துக்கு நோய் தீர்க்கும் சக்தி உண்டு என நம்பப்படுவதால் பல நோய்களுக்கு மருந்தாக இது பயன்படுத்தப்படுகிறது. தீய சக்திகளை விலக்கும். ருத்ராட்சம் தீய சக்திகளை விலக்கி நல்ல ஆற்றலை தரும் என நம்பப்படுகிறது. பூஜைப் பொருளாக பல கோவில்களில் ருத்ராட்சத்தை பூஜைப் பொருளாக பயன்படுத்துகின்றனர். ருத்ராட்சம் தானம் செய்யும் முறை. தயாரிப்பு. ருத்ராட்சத்தை தயார் செய்து மாலையாக கோத்து அல்லது தனித்தனியாக அணிந்து வைக்கலாம். தானம். தயாரிக்கப்பட்ட ருத்ராட்சத்தை கோவிலில் அல்லது தேவதைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மந்திரங்கள். ருத்ராட்சத்தை அர்ப்பணிக்கும் போது சில குறிப்பிட்ட மந்திரங்களை ஜெபிக்கலாம். ருத்ராட்சம் தானத்தின் நன்மைகள். மன அமைதி. ருத்ராட்சத்தை அணிந்து வழிபடுவதால் மன அமைதி கிடைக்கும். நோய்கள் தீரும். பல வகையான நோய்கள் குணமாகும். தீய சக்திகள் விலகும். தீய சக்திகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பொதுவான நல்வாழ்வு. உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றும் நலமாக இருக்கும். முக்கிய குறிப்பு. ருத்ராட்சம் தானம் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த செயல். எந்தவொரு நோய்க்கும் முதலில் மருத்துவரை அணுகுவது அவசியம். ருத்ராட்சம் தானம் செய்வதற்கு முன் ஒரு பண்டிதரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து தெரியப்படுத்துங்கள். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பும் தலைப்புகள். ருத்ராட்சத்தின் மருத்துவ குணங்கள். ருத்ராட்சம் தானம் செய்யும் சிறந்த நாட்கள். ருத்ராட்சம் தானம் தொடர்பான புராணங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்.